எல்லாருக்கும் வணக்கம். தயிர் கப்பு கிரிக்கெட் மேட்ச் இந்த மைதானத்துல தான் நடக்க போகுது. இதுல கலந்துக்கிறதுக்காக ஜிம்பாப்வே அணியின் கேப்டன் கை கூலி வேலைக்கு ஜகா வாங்கிட்டு டீமோட வந்துக்கிறா. அவங்கள எடுத்து ஆடுறதுக்கு கொன்னியா அணியின் கேப்டன் தண்டல் வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் டீமோட வந்துக்கிறா. சொல்லுங்க, பூவா தலையா? பூ. அதுவும் மல்லிப்பூ. வாயில மகன முன்ன பின்ன டாஸ் போட்டதை பார்த்ததே இல்லையா? என்னடா புள்ளைகளை இட்டுன்னு வந்துக்கிறா? டெண்டுல்கர், நீ அது சொல்றா, தலையா பூவா? நான் எப்போதுமே தலை தான்டா. ஆமா, நீங்க இருக்கிறதுல பெரிய தரத்துல அவன் தான். போட்டு தொலை. பூ வந்துக்குது. ஜிம்பாப்வே அணியினர் நீங்க ஜெயிச்சுட்டீங்க. இவனை தானா கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைச்சு நின்றேன். கைகூலி நம்ம ஜெயிச்சுட்டோமா, கப்பு வாங்கி வைப்பாலாம். இன்னும் வாங்கிட்டு வா போலாம். இதுதான் மார்க்கெட்ல கீரை விற்கிறவங்களாம் கிரிக்கெட் விளையாட கூட்டு வரக்கூடாதுன்றது. என்ன டே, டாஸ்ல ஜெயிச்சா உனக்கு கிரிக்கெட்டே ஜெயிச்சு கப்பு நம்ம கொடுத்துருவான்னு அர்த்தமா? என்ன பண்றோம்? ஓகே சும்மா இருங்க. நீங்க டாஸ் ஜெயிச்சிட்டீங்க. நீங்க பேட்டிங் எடுக்க போறீங்களா, போலிங் எடுக்க போறீங்களா? டேய், முதல்ல காலரா வந்து மெரிச்சு நிக்கிறேன். சாரி சார். சரி சொல்லுங்க, பேட்டிங் எடுக்க போறீங்களா, போலிங் எடுக்க போறீங்களா? பால் ரொம்ப விலை அதிகமா இல்ல பேட் ரொம்ப விலை அதிகமா? பேட்டு தான் விலை அதிகம். அப்ப நாங்க பேட்டிங்கே எடுத்துக்கிறோம். ஓகே. டேய் டிராவிட், இன்னைக்கு எவ்வளவு அடிக்க போற? நேற்றுக்கு ஆப் அடிச்சேன், இன்னைக்கு எப்படியாவது ஃபுல்லா அடிச்சா ஆகும். ஏண்டா நாயே, கிரிக்கெட் மேட்ச்ல எவ்வளவு ரன் அடிக்க போறேன்னா நீ குடிக்கிறத பத்தி ஆஃப் அடி போற ஃபுல் அடி போறன்னு சொல்றியா? மூளை உங்களுக்கு ஒரு ஆப் வச்சா சரியாயிடும். ஆமா, இது என்ன கையில என்னன்னாச்சும் மாட்டி விட்ட, கொஞ்சம் நம்பிக்கை சொச்சு விட. எங்க நம்பிக்குது? இங்க கொஞ்சம் பாதி கட்சி போனதா சொன்ன கேயா? டேய் இங்க வாடா. எங்க போற? இந்த போற டிராவிட், இது வந்து பயங்கரமான குரூசியல் மேட்ச். இந்த மேட்ச்ல நம்ம கண்டிப்பா ஜெயிச்சாகணும். நான் பந்து அடிச்சுட்டு ஓடும்போது நீ ஓடணும். ஓகே, புரியுதா? போ. That point. Let's look at the hit. That's the short ball. டேய், அந்த நாய் எங்க அந்த பக்கம் ஓடுது. அவுட் ஆகிடுவான் போல. டேய், அவன் எங்கடா விட்டா கிரவுண்ட் அவுட்டே ஓடுறான் போல இருக்குது. ஏய், புடிங்கடா அவனை. டேய் எங்க ஓட பாருங்க. ஓடாங்க. டேய், ஏன்டா பேக்கட பக்கம் ஓடுன? நீ தானே பந்து அடிச்சா சேர்ந்து ஓடணும்னு சொன்ன. அதான் நான் உனக்கு முன்னாடி ஓடிட்டேன். நீ சோம்பேறி ஒரே இங்கே நின்று மாட்டிக்கிற. கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பதில ரெடி பண்ணி சொல்றான் பாரு. ஏன்டா சதுரவட்டன்ற உன் பேரு டிராவிட்னு மாற்றி வச்சுக்கிட்டே அதுக்கேற்ற மாதிரி விளையாடுறியா? அடுத்த தடவை இந்த மாதிரி எஸ்க்கு என்ன பண்ண வெக்கா புரி போட்டு கொளுத்திடும். வந்து நில்றா. ஓகே. இப்போ கரெக்டா ஓடி வந்து பாத்தியா? டேய், அறிவு கட்டவனே, பால் இங்கே இருக்குடா, எடுத்து அவுட் பண்ண போறாங்கடா. டேய் வந்துடா, அவுட் பண்ண வந்துடா. டேய் ஓடிடா. இப்போ எடுத்து பார்க்கலாம். வந்துடா, அவுட் பண்ணா. இப்போ அவுட் பண்ணி பார்க்கலாம். டேய் கைக்கூலி, எந்த பரதேசிடா இந்த பன்னிக்குட்டிக்கு பேண்ட் சட்டை போட்டு கிரிக்கெட் கிரவுண்ட்ல விட்டது? இவன் அழிச்சாட்டியை தாங்க முடியல. இப்படியே பண்ணின்னு வச்சுக்கீங்க, உங்க டீமுக்கு வாக் ஓவர் கொடுத்துருவேன். நிறுத்து. எந்த பக்கம் அடிச்சா போரு? டேய் நாட்டாரி, நீ எந்த பக்கம் வேணா ஆடி, ஆனா அந்த கோடு தாண்டி போனா போரு. அப்படியா? அடி போட. கிரிக்கெட்டா ஃபுட்பாலா என்ன விளையாட்டு? விளையாட்டு வந்து இதாச்சு. எங்கடி செல்லம் பால் தட்டு போற? அவர் தானே சொன்னாரு கோடை தாண்டி தள்ளிட்டு போறேன் 4ன்னு. அதான் கோடை தாண்டி தள்ளி போறேன். அதுல இன்னொரு யோசனை செய்யி, வந்து கையில எடுத்து தூக்கி போட்டு தாண்டி விசில் எடுத்து ஈஸியா 4 கிடைச்சிடும்ல. அதுவும் நல்ல யோசனையா இருக்கு. அப்படியே ஸ்டவுல் மேல விட்டா வாடா, காலில இருந்து ஒரு ரன் அடிக்கல. ஏன்டா என் உயிரை வாங்குற? இதுக்கப்புறம் இந்த மாதிரி தொந்தரவு பண்ணாதான் போய் ஒன்னா விளையாடு.
போய் சாடுங்கய்யா. நான் வெளியே தூக்கி அடிச்சுட யாரும் பாக்கலையா? வெளியில அடிச்சியா? டேய் எவனா போய் பால் எடுங்கடா. கைகூலி அவங்க பந்த நல்லா தேடிட்டு இருக்கட்டும், நம்ம பர்த்தன் உட்காந்து பேசி நிக்கலாம். டேய் இன்னும் கழுவாத மாதிரி காலை இடிக்கிட்டு நடந்து வர. ஆமா 2 காலை விரி அந்த பரதேசி நாய பால 2 கால் நடுவு சொறி வச்சிருக்கியா? ஏன்டா அது மாதிரி பண்ண? நல்ல வேலை அம்பையர் பார்க்கல, தகுந்த எடுத்து போட்டுருக்கலாம். ஏய் இவன் ஐக்கியத்தானே நான் அப்பத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கேனே. ஏண்டா பெரிய மனுஷன் பார்த்தா காலு கடையில பால் வச்சு கலாய்க்கிறியா? நீ LBW அவுட்டு, வெளில போடா. போய் சொல்ல ஏன் மண்ணு மாதிரி நிற்கிற? கைகூலி அங்க பாரு ஏரோப்ளைன். அறிவு கெட்டவனுங்க வேனை வெளியே வச்சிருக்கிறாங்களே, உள்ள வச்சிருந்தா எல்லாருக்கும் வேக்காம இருந்திருக்கல. ஐயோ என்ன நொய்யோ ஏண்டா கேட்ச் இப்படின்னா மேல ஹெலிகாப்டர் தத்துவம் பேசிட்டு இருக்கியா? ஆனா டேய் அந்த ஹெலிகாப்டர் உனக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு தெரியுமா? எப்படி அவனுக்கு ஹெலிகாப்டருக்கு ஃபேனை வெளியே வச்சானுங்களோ அதே மாதிரி ஆண்டவன் உனக்கு மூளை உள்ள வைக்காம வெளியே வச்சிட்டான்டா. எங்க மூளை வெளியே இல்லையே. அது குழந்தையா இருக்கும்போது நாய் நக்கிட்டு போடா நீ தத்துவம் பேசிட்டு. பவுலிங் போட சொன்னா குடிச்சிட்டு ஆடிட்டு வர மாதிரி போடுற. ஸ்பின் போடுறியா? அதையா ஸ்பின் பண்ணி சுத்தி வந்து போடுறேன். என்ன டேய் என் மேல என்ன கண் திஷ்டியா போட்டிருக்கு? சுத்தி போடுறேன்னு சொல்ற, ஒழுங்கா போடுறான். பந்தல தட்டி விட்ட. ஆமா அவன் காரி துப்பி எச்ச பந்த போட்டான். அந்த எச்ச பந்த கையில பிடிக்கிறீங்க. வெறும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் எச்சை பத்தி பேசாரு. காவால பந்து இருந்தாலும் அதை கழுவிட்டு எத்தனை போய் விளையாட உன் பையனு கொடுக்குறதா நீ ஏழை மாதிரி பண்ண. போ பேக் நில்லு. போலிங் போட்டு அங்க போல்டு பண்றானா? ஏன்டா இங்க அடிச்சா? அங்க 3 குச்சிக்குது, இங்க 3 குச்சிக்குது. எங்க அடிச்சா என்ன? கையில அச்சாலும் வலிக்கும், இத பிடிங்கி அச்சாலும் வலிக்கும். அடிக்கலாம்.